ஒரு அற்புதமான அழகான ஒரு சின்ன மலை கிராமத்துக்கு வந்திருக்கோங்க. மலையிற்கு காரமாக தான் நல்லா இருக்கும். காரம் உப்பு இருந்தால் தான் சாமி. இல்லை போட்டு 5 நிமிஷம் வேலையே இல்லை. இன்னும் கொஞ்சம் வேலை பஞ்சு மாதிரி வராது. பள்ளி வாழையும் கோழிக்கறியாட்டு கேமரால பார்த்தா பள்ளி வாழையும் கோழிக்கறி எடுத்து போண்டாவா மாவை மாத்தி கொடுத்துட்டாங்க. கார போன போடுறது
இந்த காபியா டீயா? டீ டீ. வணக்கம் தோழர். பேரன்பும் பெருங்கருணையுடன் என்றும் உங்கள் களிராடும் காளிராஜன். நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாம் வல்ல இந்த இயற்கையை வேண்டிக்கிறேன். நானும் இங்கே நல்லா இருக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு காட்டில், இப்படி ஒரு குளிர் பிரதேசத்தில் மழை பெய்கிற காலங்காத்தால் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. இப்போ மணி 10 ஆகுதுங்க. இந்த போன வாரம் ஃபுல்லாக நல்லா பனி பெஞ்சுது, நல்ல குளிர். ஃபுல்லாக 8 மணி 10 மணி வரைக்கும் நல்லா மஞ்சு மூடி இருந்ததுங்க. ஆனால் இந்த 2 நாளாக காலையில் 8 மணி இருந்தே நல்ல மழைங்க. நல்ல சாரல் மழை. ரொம்ப பெரிய மழைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியான மழைன்னு சொல்ல முடியாது. இந்த குளிருக்கு இந்த மழையே ரொம்ப அதிகம்தான். நல்ல சாரல் மழை. எனக்கு எதிர்த்தாப்புல பெரிய பறந்து விரிஞ்ச கர்நாடகா வரைக்கும் இருக்கிற காடுங்க. ஆனால் ஒரு 100 அடி தாண்டி எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு மழையோட மிஸ்ட்டு நல்லா மூடி காடு ஊற ஊடுருவி கிடக்குதுங்க. நல்ல சுத்தமான குளிர் காற்றுங்க. சுவாசப்பை வரைக்கும் போய் சுத்தமாகிறது நல்லா உணர முடியுதுங்க. மணி இப்போ 10:30 பக்கமாகுதுங்க.
கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அட்டகாசமான கிளைமேட்டுங்க. வார்த்தையில் சொல்ல முடியாதுங்க. செல்ஃபோன் தேவையில்லை, எந்த ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக, அதுவும் தனிமையில் இப்படி காட்டில் சுற்றுறது, அது சுற்றினா தான் தெரியும். இப்போ இந்த இடம், இந்த சூழல், இந்த காற்று, இந்த சுத்தமான காற்று, இந்த குளிர், இந்த மழை, இந்த பனி, இந்த மேகம், இந்த சுற்றி இருக்கிற மரங்கள், கொடிகள், செடிகள்ங்க, இது எனக்குள்ள கடத்துகிற உணர்வை சத்தியமாக கேமரா வழியாக உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் கொஞ்சமாவது உங்களால் அதை உணர முடியும்னு நம்புகிறேன். ஏன்னா நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது பெரிய விஷயந்தான். ஆனால் நான் இந்த சூழலை அனுபவிக்கிற அந்த உன்னத தன்மையை அப்படியே என்னால் நிச்சயமாக என்னால் இந்த கேமராவில் கடத்த முடியாது. ஆனால் ஓரளவுக்கு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த முடியும்னு நம்புகிறேன். பாருங்கள், அற்புதமான கிளைமேட்டுங்க, சுத்தமான காற்று. இந்நேரத்துக்கு நகரத்தில் டமன்னு டீசல் புகையில் ஆஃபீஸை தேடி, இல்லை ஒரு கார்பரேட் ஆஃபீஸை தேடி, ஒரு கம்பெனியை தேடி, ஒரு கார்மெண்ட்ஸை தேடி, பஸ்ஸுலேயும் கார்லேயும் பைக்லேயும் வாரமாக எதுக்கு ஓடுறோன்னு தெரியாமையே ஓடிட்டுருப்போம். ஆனால் காடு அப்படி இல்லைங்க. எதுவுமே வேண்டாங்க, 10 பைசா ஜோப்பில் வேண்டாம். ஆனால் சந்தோஷம் உறுதிங்க, நிம்மதி உறுதி, அமைதி உறுதி, அதானுங்க வேணும் மனுஷனுக்கு, இல்லையா? அந்த அமைதி, நிம்மதி, சந்தோஷம். நாம் நாளைக்கு நல்லா இருப்போம், நாளைக்கு நல்லா இருப்போம், நாளைக்கு நல்லா இருப்போம் அப்படின்னு தானே நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். ஆனால் நல்லா இருக்கிறோமா? நாம் நமக்கான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? நிச்சயமாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நகரத்தில். ஆனால் இந்த மாதிரி பாங்கான இடங்களில் வயிற்றுக்கு சோறும் இருந்தால் போதுங்க. யாருமே பேச்சு துணைக்கு கூட ஆள் தேவையில்லை. இந்த இயற்கையும் இந்த பறவை இனங்களும் இந்த செடியும் கொடியும் பார்த்துட்டு இருந்தாலே நாள் எப்படி நகருதுன்னே தெரியாதுங்க. அப்படி ஒரு அற்புதமான சூழல். ஒன்று சொல்கிறேன், நாம் நமக்கான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதே இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு 40 வயசை கடந்த மனுஷனுக்கு அவனோட ஒரு இனிமையான இளமையான அந்த பால்யம்தான் எப்போதுமே ஒரு இனிமையான ஒரு பருவமாக, ஒரு காலமாக, ஒரு வசந்த காலமாக நினைவில் இருக்குங்க. ஒரு 18 வயசு வரைக்கும் தான் ஒருத்தன் அவனோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக அம்மா அப்பாவோட வாழ்கிறோம் இல்லைங்களா, அந்த வாழ்க்கை ஒரு 18 வயசு 19 வயசு வரைக்கும். அதுதான் ஒரு மனுஷனுக்கு, ஒரு 40 வயசை கடந்த மனுஷனுக்கு ஒரு பசுமையான நினைவுகளாக மனசில் இருக்குங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த ஒரு மெமரியிலையும் எந்த ஒரு நினைவடுக்கலையுமே அந்த அடுத்து வர 20 வருஷம் நினைவிலையும் இருக்காதுங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அதான் உண்மையும் கூட. அதுக்கப்புறம் கல்யாணம், குழந்தை, குடும்பம், அப்புறம் குடும்பத்தோட மேம்பாடு, பொருளாதாரம், அப்புறம் குழந்தைகளோட வாழ்வியலை மேம்படுத்துறது அப்படின்னு கடன்னு அடுத்த ஒரு 20 வருஷம் எப்படி ஓடிச்சுனே தெரியாதுங்க. அது ஒரு மாயை மாதிரி. அதாவது 20லேருந்து அந்த 40 வருஷங்கிறது ஒரு மாயை மாதிரி கடந்து போயிருமுங்க. நினச்சி பார்த்தோம்னா அடுத்து 20 வருஷம் என்னடா பண்ணோம், நம்ம என்னவா இருந்தோங்கிறதே நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு ஞாபகத்திலேயே கண்டிப்பாக இருக்காது. அந்த பால்யம்தான். ஏன்னா எதுவுமே அறியாத காலம் இல்லையா, அது மட்டும்தான் ரொம்ப பசுமையாக நினைவில் இருக்குங்க. அடுத்து வர்ற 20 வருஷம் நிச்சயமாக ஞாபகத்துலேயே இருக்காது. அதுக்கப்புறம் நாம் எதாவது வாழ்கிறோமா? இல்லை. குழந்தைகளோட வாழ்வியல் மேம்பாடு, பொருளாதாரம் அப்படி இப்படின்னு 20 வருஷம் போயிடுச்சா, ஓடுன்னு ஓடி பணத்தையும் பொருளையும் சேர்த்து எதுக்கு எதை வாங்குறோம்னே, எதுக்காக இதை வாங்குறோம்னே தெரியாமல் வாங்கி கடனை உட்பட்டு லோனை போட்டு ஊட்ட கட்டி காரை வாங்கி, பைக்கை வாங்கி, நிலத்தை வாங்கி, உடனே வாங்கி, அப்பா ஒரு நாள் ரிட்டைர்மெண்ட் பொசிஷனில் ஒரு 5 கிரவுண்டு நிலத்தை வாங்கி அதில் ஒரு மஞ்சள் பில்டிங்கை கட்டி ஒரு 10 ரூமுக்குள்ளே
ஒரு 40லேருந்து ஒரு 50 இப்போல்லாம் 50ன்னு வைங்க. ஒரு 50 வயசில் ஊரில் இருக்கிற நோவெல்லாம் வாங்கிட்டு உட்காந்துருவோம். அடுத்த ஒரு 20 வருஷமா 40லேருந்து 60 எடுத்துட்டிங்கன்னா அந்த 5 கவுண்டர் நிலம், அதில் ஒரு மஞ்சள் பில்டிங்கு, அப்புறம் சொற்பமாக சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் இந்த வந்தனவுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ராத்திரி எத்தனை மணிக்கு செத்தோன்னு தெரியாமையே 10 மணிக்கு வெடிய காலம் மெத்தையில் செத்து கிடப்போம். நான் வசங்குழிகளுக்கு அப்போ எத்தனை மணிக்கு செத்தானே தெரியாது. அப்போ ஒரு நாள் எடுத்து போச்சிருவாங்க. அவ்வளோதான் வாழ்க்கை. இதில் எங்கே நமக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்? யோசனை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வாழ்ந்துருக்கவே மாட்டோம். ஒரு காக்கா குருவி கத்துறத வச்சோமா, ஒரு பூ பூக்கிறத உட்காந்து பார்த்தோமா, இந்த காட்டுக்கு ஒரு வாசம் இருக்குது அதை உணர்ந்ததுண்டா? எத்தனை விதமான பறவைகள் இருக்குதுன்னு தெரியுமா? விலங்குகளோட அன்பான குணாதிசயம் தெரியுமா? கரடி வந்தால் அடிச்சிடும், சிறுத்தை வந்தால் பிடிச்சிடும், ஆனை வந்தால் மிதிச்சிடும், அதுதான் கேள்விப்பட்டிருக்கணும் ஒழிய அதோட அன்பான இன்னொரு பக்கம் எந்த மனுஷனுக்காவது உணர்ந்ததுண்டா? தனியாக காட்டுக்குள்ளே போனதுண்டா? தனிமையில் ஒரு பயணம் மேற்கொண்டதுண்டா? கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் வாய்ச்சிருக்கான்னு தான் நான் நம்புகிறேன். நான் அப்படி தான் இருக்கேன். அதுங்க கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு என்னை கேட்டால் ஒரு 37-38 வயசுங்கிற போது இந்த நம்ம சிஸ்டம் வச்சுருக்கிற நடைமுறைகள்லாம் தகர்த்துடணுங்க. அன்றைக்கெல்லாம் கம்மாளுக்கெல்லாம் 13 வயசில் கல்யாணம் ஆச்சு, எங்கள் அப்பனுக்கு 16 வயசில் கல்யாணம் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு பால் ஒரு அந்த 10 பருவம் வந்தோடனே கல்யாணத்தை முடிச்சுட்டு இருக்கிற கடமையெல்லாம் ஒரு 36-37க்குள்ளேயே முடிச்சிடணுமுங்க. பொருளாதாரம், குழந்தைகளோட வாழ்க்கை, சிறந்த கல்வி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு வயசு இருக்கும்போதே, வயசும் வாலியும் இருக்கும்போதே ஒரு 40 வயசுக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு புல்லட் எடுத்துகிட்டு கிளம்பிடணுங்க. ஓட்டு கிளம்பிடணும். இங்கே இலக்கில்லாத ஒரு பயணத்தை தேடி போயிடணுங்க. இங்கே தான் போகிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு இலக்கில்லாத பயணத்தை ஒரு புல்லட் எடுத்துகிட்டு கிளம்பிடணுங்க. யோசிக்கவே கூடாது. போங்கடான்னு விட்டு அடிச்சுட்டு வந்துடணும். அப்படி வரும்போது தான் உலகம் எவ்வளோ பெருசு, எது வாழ்க்கை, இத்தனை நாளாக நம்ம எதை மிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அடடா, வெளியே வராமல் இப்படி வெளியே வராமல் இருந்திருந்தோன்னா இதெல்லாம் பார்க்காம வாழாமையே நம்ம செத்து போயிருப்போமே அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக உணர முடியுங்க. ஏன்னா நான் உணர்ந்துட்டுருக்கிறேன். பயணத்துக்கு எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு காலனா கூட தேவையில்லை. கிளம்பி போயிட்ட போ காடுகளாக போ. காசு வேணுமா? ஒரு டீ கடையில் ஒரு மலங்காட்டு டீ கடையில் டீ மாஸ்டராக சேரு. ஒரு வாரத்துக்கு அங்கே அங்கேயே தங்கிடாத. ஒரு வாரத்துக்கு அங்கே அங்கே ஒரு கூலி கிடக்குதா, எடுத்து பெட்ரோல் எடுத்துகிட்டு கிளம்பு. மறுபடியும் இன்னொரு இடம் போ. ஒரு கீரைக்கார கிளவியோடு போய் கீரை வை. ஒரு காய்கறி மூட்டை தூக்கு. ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு தேசாந்திரியாக திரியும் போது தாங்க நம்ம எதுக்கு பிறந்தோம், நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை என்ன, எது வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே நம்ம உணர முடியுங்க. அப்புறம் புதுசாக புதிய மனிதர்களை, புதிய முகங்களை பார்க்கும்போது நிறைய விஷயம் கற்றுக்க முடியுங்க. நான் உண்மையை சொல்ல போனால் நான் இப்போ தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிறேங்க. எது வாழ்வியல், எது அன்புன்னா என்ன, பேரன்புன்னா என்ன, கருணைன்னா என்ன, பாசம்னா என்ன, அன்புன்னா என்னன்னு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுதுங்க. ஒரு கூட்டுக்குள்ள இருக்கும்போது செக்கு மாடு மாதிரி காலையில் 8 மணிக்கு கிளம்பி 10 மணிக்கு போய் ஆஃபீஸ் சேர்ந்து சாயந்தரம் 6 மணிக்கு போய் வீட்டுக்கு வந்து ஏதோ சாப்பிட்டு பொண்டாடியோட கொஞ்சம் நேரம் 10 மணி வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு தூங்கி எழுந்துச்சி மறுபடியும் காலையில் ஓட்டம். ஒரு இளவும் தெரியாது. இப்படி தனிமையாக பயணம் பண்ணும்போது தாங்க உலகம் புரியுதுங்க. எத்தனை வகையான மனிதர்கள், எத்தனை வகையான முகங்கள், எத்தனை வழியெல்லாம் இப்போ அன்பு தாங்க. நீங்கள் வெளியே வராத வரைக்கும் அதை உணரவே முடியாதுங்க. நம்ம முன்ன பின்ன பார்த்துருக்கவே மாட்டான். அவன் தடங்காட்டுவான். சில ஆளுங்க இடத்துக்கு கொண்டு வந்துட்டு போகிற ஆளுங்க கூட உண்டு. எந்த வித பிரதிபலனையும் எதிர்பார்க்காம கொண்டு வந்துட்டு போகிற ஆளு கூட உண்டு. பயணத்தில் காட்டு வழியாக போவே இல்லை,
இருட்டாயிரும். இங்கிட்டையும் போக முடியாது, அங்கிட்டையும் போக முடியாது. வேறு வழியே இல்லை. ஏதோ ஒரு தூரத்தில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் ஒரு குடிசை இருக்கும். போய் பார்த்தா ஒரு கிளம்பி இருப்பாங்க. ஐயா நான் வந்துட்டேன் அப்படி இப்போ நிற்கும் போது நீ சொல்ல தேவையில்லை, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இங்கே ஊர் கடந்தூர் போகிற பையனாட்டு இருக்குது, இனி போக முடியாது, வந்த வழியாகவும் போக முடியாது, போய் சேராலும் போக முடியாது. சரி சாமி இங்கேயே தங்கு அப்படின்ட்டு அவங்க வச்சிருக்கிற சாப்பாட்டில் இதாக கூழோ கஞ்சி ஏதோ கொடுத்தா குடிச்சிட்டு அவங்களோட ஒரு ராத்திரி அந்த பொழுது கழிக்கிற அந்த தருணம் இருக்குதுங்களே, அது வாழ்க்கை. அதெல்லாம் உணர்ந்து பார்க்கணுங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எதை சொல்கிறதுன்னு தெரியல. நினைவடுக்கில் எனக்கு இந்த ஒரு 4 வருஷமாக அவ்வளவு இருக்குதுங்க. அவ்வளவும் சொல்லி கொட்டணும்னு தோணுது. பயணம் ஒரு அற்புதமான அனுபவங்க உண்மையிலேயே. நான் போகிற வழி எல்லாமே அன்பை தவிர வேறு எதுவுமே நான் பார்க்கலைங்க. நான் போகிற வழியெல்லாம் அன்புங்கிற ஒரு விஷயத்தை தவிர நான் எதையுமே பார்க்கல. 10 வருஷம் பழகியிருப்பான். ஒரு ஃபோன் பண்ணி அப்பா பெட்ரோல் இல்லாமல் இப்போ இடத்துல நிற்கிற, ஒரு 200 ரூபா அனுப்புடாப்பா அப்படின்னா, மாப்பிள்ள அர்ஜென்ட்டாக டிராஃபிக்கில் போயிட்டுருக்குறா, ஆஃபீஸ் போகணுன்னு கூப்பிட்றேன்டா அப்படின்பான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்காது. ஏன்னா அவருக்கு மீட்டிங் பிஸி. நீங்கள் பெட்ரோல் இல்லாமல் மலங்காட்டில் வந்து நின்று பாருங்கள். முகம் தெரியாத ஒரு மனுஷன் இங்கே நகரத்து வாசியாக இருக்குது பாவம் அப்படின்ட்டு அவன் நம்ம வண்டியை தள்ளிக்கிட்டு அவன் இடத்துக்கு கொண்டு போய் தங்க வச்சு ராத்திரி சோறு கொடுத்து காப்பி கொடுத்து படுக்கிறதுக்கு போர்வை பெட்ஷீட் கொடுத்து காலையில் 100 ரூபா பெட்ரோலுக்கு காசு கொடுத்து பத்திரமா போயிட்டு வா சாமி அப்படின்னு அனுப்பிச்சி வைப்பான். அதுதான் கிராமம். இப்படி நிறைய அனுபவங்கள்ங்க. எல்லாத்தையும் ஒரே இதில் சொல்லிட முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். அதடா கொஞ்சம் மழை குறைஞ்சிருக்குதுங்க. அதான் என்ன ஒரு கிளைமேட்டு. போன காணொலியில் எதுவுமே தெரியலைங்க. கீழே இதே இடம் தான் நினைக்கிறேன், உங்களுக்கு காட்டினேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பெரிய மலைச்சரிவுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அப்போ எதுவும் தெரியல. இப்போ மழை பெஞ்சதுனால கொஞ்சம் கிளியர் ஆகிடுது. போன காணொலியில் பார்த்துருப்பீங்க பாருங்கள், இதுதான் மலைச்சரிவு. இப்படியே கீழே போனோம்னா நம்ம குப்பை மகாராஜா வீட்டுக்கு போயிடலாம். எங்கே குப்பை மகாராஜா வீடு தெரியுதுங்களா? சூப்பர் போ, தெரியுது. இந்த ஒத்த மரம் தெரியுது இல்லைங்களா? லெஃப்டில், அந்த லெஃப்டில் கொஞ்சம் வலது பக்கம் பச்சையாக பயிர் செஞ்சுருக்காங்களா? இங்கே குட்டை ஒரு மரம் கும்பல் தெரியுதா? அதுதான் குப்பண்ண வீடு. இன்னும் பக்கத்தில் போய் காட்டுருவாங்க. அதான் என்ன கிளைமேட்ரா, என்ன கிளைமேட்ரா. இதில் மலையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 2700 அடி ஹைட்டில் இருக்கிறேங்க. அதில் உங்களுக்கு அப்படி தெரியாது. சாரி, 3300 அடி ஹைட்டில் இருக்கிறேன். இந்த இடம் 3300 அடி ஹைட்டுங்க. இப்போ குப்பண்ண வீட்டுக்கு மேலே இருக்கிறேனுங்க. நம்ம முதல்ல மலை ஏறி வருவோம். இப்போ நான் அவங்க பேக் சைடு இருக்கிறேன், அவங்க வீட்டுக்கு பேக் சைடு இருக்கிறேனுங்க. இப்போ அவங்களுக்கு இறங்கி போகணும். நான் அவங்க தலை மேலே இருக்கிறேன். 3300 அடி ஹைட்டுங்க இது, கடல் மட்டத்தில் இருந்து. அதே மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குதுங்க. சூப்பர்வோ. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு தண்ணி ஊற்றிட்டுனுங்க. எப்படி இருக்கும் வாசனை பண்ணி பாருங்கள். அப்படி விறுன்னு நல்ல குளிர். இப்போ கொஞ்சம் லேசாக மழை வட்டா போடுது. நல்ல கிளைமேட்டு. ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. சூப்பர் போ. மழை அப்படியே லேசாக விட்டுடுது. எப்படி இருக்குதுங்க கிளைமேட்.
எப்படி எதை பற்றி யோசிக்கவே வேணாங்க. நம்ம ஒரு இடத்துல ஸ்டாப். அதாவது நம்ம எல்லாருமே பொருளாதாரத்தை தேடி தான், நம்ம பொருளாதார தேவைக்காக தேடி தான் நம்ம ஒரு கட்டுக்குள்ளே நம்ம ஓடுன்னு ஓடிட்டுருக்குறோம். ஆனால் நம்ம நினச்சிட்ருப்போம் இன்றைக்கி சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும், நாளான்னைக்கு சரியாயிடும், அடுத்த நாளான்னைக்கு சரியாயிடும் அப்படின்னு ஓடிட்டே தான் இருப்போம். ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணுவோம், இது வந்தால் நம்ம சரியாயிரும்டான்னு. ஆனால் அந்த இடத்துக்கு வந்திருப்போம், ஆனால் பத்தாது. மறுபடியும் ஓடுவோம், காலம் போயிடும். அவ்வளோதான், வயசாயிரும், தோற்று போயிடுவோம். எல்லாருமே ஒரு இடத்துல ஒரு நிம்மதியான இந்த இடத்துல நம்ம செட்டில்ட்ரா அப்படின்னு எவனாலையாவது சொல்ல முடியுமா? ஆனால் அப்படி ஒரு மாயவே நினச்சிட்டு நம்ம ஓடிட்டு தான் இருக்கிறோம். இந்த இடத்துக்கு போனால், இந்த இடத்துக்கு ரீச் ஆனோம்னா நம்ம செட்டில் ஆகிடலாமடா, இந்த டார்கெட் நம்ம ரீச் பண்ணால் செட்டில், அதுக்கப்புறம் ஓகே நம்ம ஃப்ரீ ஆகிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஓடணும்னு நினச்சிட்டிங்கன்னா சாகிற வரைக்கும் ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு நாள் எப்போ சாகணும் தெரியும், திடீர்னு ஒரு நாள் செத்து போயிடுவோம், அவ்வளோதான், முடிஞ்சுது, சாப்டர் க்ளோஸ். ஓடுறக்கிறவன் குடும்பத்தில் ஒரு 10 நாளைக்கு அழுவான், ஒரு வருஷத்துக்கு போட்டா வச்சுருப்பான், வருஷத்துக்கு போட்டா வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்த 2 வருஷம் 3 வருஷங்கிற போது போட்டாவும் இருக்காது, வீட்டில் நம்ம துணிமணியும் இருக்காது. நம்ம ஓட்டுருக்கிற துணிமணி நம்ம பொருள், இது என்னுடையது, இது என்ற பேண்ட்டு, என்ற வாட்சு, என்ற துணி, என்ற ஷூவு, என்ற செருப்பு, என்ற நகை, என்ற மோதிரம், என்ற செயின், என்ற பைக்கு, என்ற காரு, என்ற சாவி, என்ற செல்ஃபோனு, ஒரு என்றதுன்னு சொல்கிறது எதுவுமே நீ செத்து போன 3வது வருஷம் உன்றதுன்னு சொல்லி எதுவுமே இருக்காது. நீ வாழ்ந்த வீடு சுத்தமாக மாறி இருக்கும். நீ வாழ்ந்ததுக்கு உண்டான ஒரு சின்ன அடையாளம் கூட நீ வாழ்ந்த இடத்துல இருக்காது. இதான் ரியாலிட்டி. நீ எது என்ற வீடு, என்ற பூமி, என்ற நிலை, இது என்ற ரூமு, அதில் யாரும் போகக்கூடாது, இது என்ற பீரோ, இது என்ற ஷோகேஸ், என்ற கட்டில், என்ற மெத்தை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறது எதுவுமே நீ செத்து போன 3வது வருஷம் அந்த வீடு தலகலாக மாறி இருக்கு. அங்கே எதுவுமே உன்றதாக இருக்காது. உன்ற போட்டா கூட வச்சு கும்பிட மாட்டான். ஏதாவது பொண்டாட்டி ஆக வரைக்கும் கொஞ்சம் நினச்சிட்டு இருப்பான். அவளும் ஒரு 4-5 வருஷமான மறந்துடுவா, அவ்வளோதான். பெத்த பயம் பிள்ளைகளை சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் குழந்தைன்னு ஆயிடுதில்ல, அவனும் ஓட ஆரம்பிச்சிருவான். யாரும் உன்னை நினைக்கிறதுக்கு ஒரு நாய் இருக்காதுங்க. இப்படி ஒருத்தன் வாழ்ந்தான்னு செத்து போகிறதுக்கு ஏதோ 4 நண்பர்கள் இல்லை இப்படி பழகிற மக்கள் ஏதாவது ஒரு அக்கேஷன்லாம் நம்ம ஞாபகம் வரும்போது, அடாத அப்படி ஒரு மனுஷன் இருந்தாரியா, வந்தார், எல்லாம் செய்வார், பண்ணுவார் அப்படின்னு ஏதோ ஒரு பொது மனுஷன், நம்ம அறிமுகம் இல்லாத மனுஷன், நம்ம பார்க்காத மனுஷன் நினைப்பு இருக்குது, கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். ஆனால் 40 வருஷம் நம்ம ஓடணும் பார்த்தியா நம்ம குடும்பம்ன்ட்டு, அது எந்த நாயும் நம்ம நினைக்காது. உண்மை சொல்கிறேன் பாருங்க, செத்து 3வது வருஷம் அதிகம் நினைக்கிறேன். செத்த 3வது வருஷம் உன்ற வீடு உன்றது இல்லை, உன்ற பொருள் இல்லை, நீ இல்லை, நீ போட்ட துணிமணி கிணிமணி எது உன்னுடையது அப்படிங்கிற அடையாளம் நீ 40 வருஷமாக ஓடி சம்பாதிச்சு வச்ச இடம் சுத்தமாக நாளைக்கு வேறொருத்தனோடதாக இருக்கும். அப்புறம் எங்கே உனக்கான அடையாளம்? உனக்கான அடையாளம்ங்கிறது ஒன்றுமே இல்லை. உனக்கான அடையாளம் எது தெரியுமா? நீ உனக்கான வாழ்க்கையை நீ இருக்கும்போதே, அதுக்காக கடமை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, கடமை எல்லாம் முடிச்சிடணும். கடமை மேலே முடிச்சிடும். 37-38 வயசில் பக்குவமாயிடணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு டாட்டா காட்டிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கணும். அப்புறம் பேரனுக்கு செய்கிறது, பேத்திக்கு செய்கிறது, காது குத்து கல்யாணம்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், நாசமாக போயிடுவேன். எல்லாத்தையும் வயசு இருக்கும்போதே எல்லாத்தையும் முடிச்சுட்டு பக்காவாக வெளியே வந்துடணும். இது எத்தனை பேர்த்துக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டி. இதான் நம்ம குக் பண்ண வீடுங்க, தெரியும்னு நினைக்கிறேன்.
அந்த மரம் தெரியுது பார்த்தீங்களா? மரம் வந்து லெஃப்டில் இருக்குது, ரைட் சைடு. இந்த மரத்துக்கும் கொஞ்சம் கேப் வந்துருக்கு. அதுக்கு ஒரு காஞ்ச மரம் மாட்டோன்னு தெரியுமே, அதுக்கு கொஞ்சம் மேல் பக்கத்தில் பசையேன்னு தெரியுது பாருங்க. நம்ம குப்பனம் பூரா ராயுமே கொள்ளும் வரைச்சிருக்கிறோம். சோளம் விதைக்கவே வேண்டாம்னு சொல்லிட்டேன். ராயும் கொள்ளும் வரைச்சிருக்குது. சாப்பாட்டுக்கு வேணுமல்லவா, அதனால் சோளத்தை விதைச்சி நாசமாக போகக்கூடாது இந்த வருஷம். அதனால் ராயும் கொள்ளும் விதைச்சுடாயா, அடுத்த ஒரு 6 மாதத்துக்காவது சோத்து காய்க்கு. அப்புறம் அடுத்த 3 மாதம் ரேஷன் வச்சு சமாளிச்சுக்கலாம். அடுத்த 3 மாதத்துக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால இப்போ குப்பமூட்டில் ராயும் கொள்ளும் விதைச்சிருக்கிறாங்க. இப்போ விதைச்சிருக்கிற ராய் ஆனை தின்னது போக, பறவை பச்சிகள் தின்னது போக, கல்வர் தின்றது போக, கண்டவர் தின்றது போக, மீதி இருக்கிறது குப்பம் வீட்டுக்கு ஒரு 6 மாதத்துக்கு சரியாக போயின்னு நம்புகிறேன் நான். அதான் விஷயம். அற்புதமான கிளைமேட்டுங்க, சொல்லி மாளாது. இப்படியே விசு 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 விசுன்னு காற்று நுரையல் ஏறுறது சும்மா அப்படி இருக்குது. ஆனால் இந்த நான் இருக்கிற இந்த சூழலை அது எத்தனை வார்த்தைக்கு போட்டு சொன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக உணர்த்த முடியாதுங்க. அது இந்த இடத்துல இருந்து அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். இது நான் என்ன சொன்னாலும் எப்படி கேமரா வழியாக உங்களுக்கு நான் கடத்தவே முடியாது. இந்த உணர்வை, இந்த தனிமையை, இந்த உணர்வை, இது கொடுக்குற ஒரு தெளிவை, மனப்பக்குவத்தை கண்டிப்பாக நான் கேமராவில் கடத்த முடியாது. எதுவுமே இல்லாமல் நீங்கள் தனியாக இந்த மரத்தடி வந்து உட்காந்து இந்த காட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் உட்காந்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கும். அப்படி இருக்குதுங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல நாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கலாம். அற்புதமான கிளைமேட். வாங்க, ஏதோ ஒரு பறவை பறக்குது. அரை மயில் தான் போயிடுது, வாங்க காட்ட முடியல. இந்த மரத்தடி ஒன்று போதுங்க. இந்த மரத்தடியில் சிறுசாக ஒரு குடிசை. இந்த மரத்தை சுற்றியும் கொஞ்சம் ராகி, கொஞ்சம் கொள்ளு, கொஞ்சம் அவரை, கொஞ்சம் துவரை. அது பக்கத்தில் புளி மரம் இருக்குது. வருஷத்துக்கு புளி காய்ச்சிக்கும். அப்படியே ஒரு சின்ன ஒரு குடிசை போட்டு இந்த மரத்தடியை, இந்த மரத்து மேலே ஒரு குடிசை போட்டு சுற்றியும் வந்து நமக்கு தேவையானது மட்டும், இந்த தற்சாப்பு பொருளாதாரம்னு சொல்லி முழங்குவாங்களே, இந்த மரத்தை சுற்றியுமே நான் சொன்ன விஷயத்தெல்லாம் விதைச்சிட்டு அப்படியே காட்டை பார்த்துட்டு அதை நாமளே அறுவடை பண்ணி நாமளே பக்குவப்படுத்தி இதை பாதுகாத்து வச்சுட்டு உப்பும் சர்க்கரைக்கு மட்டும் கரைக்கு போயிட்டு இருந்தோம்னா 100 வருஷம் இல்லைங்க, குப்பனோட அப்பனாட்டா 120 வருஷம் கூட அசால்ட்டாக வாழலாம். ஒரு அற்புதமான அழகான ஒரு சின்ன மலை கிராமத்துக்கு வந்திருக்கோங்க. இந்த கிராமம் ஓரளவுக்கு அத்தியாவசிய தேவைகள், அதாவது மின்சாரம், கல்வி, ரோடு வசதி, குடிநீர் வசதி அப்படின்னு அத்தியாவசிய தேவைகளில் ஓரளவுக்கு தன்னிறைவு பெற்ற கிராமம் தான் சொல்லணும். இங்கே இருக்கிற ஒரு நண்பர் வீட்டுக்கு தான் நாம் இப்போது சாப்பிட வந்திருக்கிறோம் தோழர். ஏய், நான் உங்கள் தானப்பா, கழிச்சு போடாத. இந்த சாப்பாட்டுக்கு என்னையா பல சும்மா ஜம்மு பரவாயில்ல. ரேஷன் அரிசி ஓரளவுக்கு நல்லா போடுவாங்க இருக்குதுங்க. இல்லைங்க, இது தனியாக காசு கொடுத்துட்டு வாங்குறோம். ஓ, கடையிலேயே. அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல அரிசி போடுறாங்க. குப்பனம் போனால் தான் குப்பையாவது கொடுப்பாங்க. கண்டுறது உமி கல். இல்லை, அவரு கொஞ்சம் பேச்சு பேச மாட்டார். குப்பனம் கொடுக்கறத வாங்கிட்டு வந்துடுவார்.
இங்கே அப்படிதான் போட்டுருந்தாங்க. ஆ அப்புறம் கொஞ்சம் எல்லாம் புதுசு கேட்டதுலேருந்து கொஞ்சம் கரெக்டாக போடுறாங்க. கரெக்டாக போடுறாங்க. போய் 100 நாள் வேலைக்கு போகணும். ஆமாம். சாப்பாடு வேணும்னா போட்டு நாங்கள் போட்டுக்கணும் சாமி. நீங்கள் பக்கத்தில் வச்சிரு சாமி. நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் போட்டு சாப்பிட்டுக்கிறோம். எல்லாம் பக்கத்தில் வச்சு நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். நேரம் ஆகிடுது, 9:15 பக்கமாக ஆகிடுது. ரசத்தில் கொஞ்சம் முந்திரி ஊற்றுங்க. நாங்கள் வந்திருப்போம். அதுக்குள்ளே ஒரு அண்ணன் வந்திருந்தாரு, உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தார். அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே உட்காந்துட்டோம். கொஞ்சம் சாங்கிட்டு அவ்வளோதான். ஒரு கற்பூரம் எடுத்து 10 வைங்க. அப்புறம் வெளியே வச்ச அதில் பூரா இதாட்டம் ஆகிட்டு கவரில் கட்டி வச்சுட்டு பரவாயில்ல. ஓமையா இதுலேயே எல்லாம் வச்சுட்டு போச்சு. நல்ல பக்கத்தில் வச்சுருக்கோம், நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். ஒரு கற்பூரம் மட்டும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நாங்கள் சாப்பிடல, வந்து போட்டோ எடுத்துகிட்டு வந்து அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். இல்லை, நான் சாமிக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்னு இருந்தேன். சரி சரி. சாமி இவர் அன்னசாமி சக்கரை நம்ம வீட்டில் பார்த்தா முதல் சாப்பிட்றேன் சாந்தியம் சக்கரை வைக்கிறது. சரி சரி, உங்களுக்கு நேரமாச்சு, நீங்கள் கிளம்புங்க. எல்லாம் பக்கத்தில் இருக்கிற. சரி. ஆ சரி, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் ஐயா, பிரச்சனை இல்லை. சாப்பாடு போதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறது வேணுங்கிறது போட்டு சாப்பிட்டுக்கிறோம். சரி. நல்லா இருக்கு சாமி. நல்லா இருக்குங்களா? பருப்புக்கு புளி ஊற்றிக்கிறாங்க. இது பரவாயில்ல சாமி, இந்த ரேஷன் அரிசி நல்லா இருக்குது. சரி. மூட்டிலலாம் வேகவே வேகாதப்பா. சரி. அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. காலையில் சாப்பாடு ஆக்குறதுக்கு நைட்டே ஊற வச்சிருவாங்க. ராத்திரி ஊற வச்சா தான் காலையில் சாப்பாடு ஆகிறதுக்கு ஓரளவுக்கு இதாக இருக்குது. அப்புறம் அந்த ஒருவேளை அது கிண்டிட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. அது சோத்து களியே கிண்டிட்டாங்கன்னா அப்பவே சாப்பிட்டா தான். ஆறிடுதுன்னா கல் மாதிரி ஆயிடும். மாட்டுத்தாளியில் போட்டால் மாட்டுத்தாளியில் போட்டு அந்த களி போட்டுவாங்க, அது கரையிறதே இல்லை, அப்படியே கலக்கு குண்டு கலாட்டம். உப்பு மூட்டில் அவ்வளோ கொடுங்க. அந்த ஆயா சோத்தை படு சோத்தை இறக்கி வச்சுட்டு சீக்கிரமாக சாப்பிடுங்க. சூடாகி போச்சுன்னா தின்ன மாட்டாங்க.
அந்த நல்ல அரிசி ஒரு ஆளுக்கு போட்டோன்னா நல்லா இந்த சோத்துக்கு சாத்துக்கு நல்லா ருசி வருது. ருசி வருது. பொன்னி அரிசியில் இந்த மாதிரி வருதான். ரேஷன் ஒரு அளவுக்கு நல்ல அரிசியை போட்டோன்னா பசி மடங்குதப்பா. ஆமாங்க. பொன்னி அரிசி சாப்பிட்டோம்னா 11 மணிக்கு பசிக்கும். குழம்பு ஓகே. காய் இருக்கு. பரவாயில்ல. போதும் ரசம் சார். இருங்க சாப்பிட்டு வாங்கிக்கலாம். நான் மறுபடியும் சோறு வச்சுட்டு. சரி. இது தனி கொஞ்சம் ரசம் தண்ணி சாப்பிட்டு. ரசம் ஊற்றி தனியாக சாப்பிட்டு. மழங்காட்டில் காலங்காத்தால் இப்படி சுட சுட சோறு கிடைக்கணும். சாப்பாட்டை போட்டு சரி சரி சாப்பிடுங்க சாமி. உங்களுக்கு நேரமா இல்லையா? என்ன போயினுங்கிறாங்க இப்பதான். பார்த்துட்டு வந்தோம். சரி. ரசம் ஊற்றிக்குவோம். போதாயா? கொஞ்சம் சாப்பிட்டு தான் வாங்கிக்குவேன். இது இருங்க வாங்கிக்கிறாங்க. அதுதான் வாங்கி சாப்பிட்டு பசிக்கும் போது சாப்பிட்டா போதும். இல்லை பாப்பா போதும். அடுத்து ரசம் வாங்கிக்கலாம். கொஞ்சம் சாப்பிட்டோம் போதுமையா? அப்புறம் வாங்கிக்கணும் ஐயா. வச்சு ஊற்றிக்கிறேன். சரி. அது ரசத்துக்கு சாப்பிட்டு குழம்பு பிடிக்கிறதுன்னு ரசம் போ. நாங்கள் நீங்கள் வேலைக்கு போகணும்னு தெரியல. நீங்கள் நேரம் அதனால 9 மணி வேலை போட்டோம். எட்டு மணிக்கு வந்துருப்போம். அடுத்துல அவர் ரொம்ப நாள் ஆச்சு அவர் பார்த்து. இதுதான் நாம் வீடு கூட்டுறதுக்கு பயன்படுத்துகிற சீமார் இருக்கு இல்லைங்களா, துடைப்போம். அதுதான் இப்போ அந்த ஓட்டு மேலே இந்த மாதிரி கட்டுக்கள் போட்டு தொங்க விட்டு காய வச்சுருக்குறாங்க. இந்த புல்லை கொண்டு வர்றதுக்கு அந்த எதிரில் இருக்கிற பெரிய மலை மேலே ரொம்ப தூரம் பயணம் பண்ணி மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் இந்த புல்லை அறுத்து கொண்டு வந்து சொற்ப விலைக்கு வியாபாரிகளுக்கு விற்பாங்க. அவங்க வந்து நமக்கு அதை துடைப்பமாக மாற்றி நமக்கு தருவாங்க. ஆனால் இந்த மலைவாழ் மக்களுக்கு அந்த கஷ்டத்தை வந்து சொல்லி மாளாதுங்க. அவ்வளோ ஒரு ரொம்ப அது வார்த்தைகளில் சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய ரொம்ப கஷ்டம். ஒரு 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 கட்டு மேலே தொங்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, ஒரு கட்டு, ஒரு புடின்னு சொல்லுவாங்க. அந்த சீமாத்து ஒரு புடி இருக்கு இல்லையா, அது ஒரு 30லேருந்து ஒரு 35 ரூபாய்க்கு இவங்களுக்கு விற்கும். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு கட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தா கூட கட்டுப்படி ஆகாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட அதாவது
இங்கே நடக்கிறதே பெரிய விஷயம், ரோட்டில் நடக்கிறதே பெரிய விஷயம். உயரமான மலைகளில் அதுவும் இது சாதாரண இடங்களில் கீழ்காடுகளெல்லாம் விளையாதுங்க. ரொம்ப உயரமான காடுகளில் தான் கிட்டத்தட்ட ஒரு 3500 4000 அடி ஹைட்டில் தான் இந்த சீமாத்து புல்லானது விளையும். அங்கே போய் இவங்க ரொம்ப மிகுந்த சிரமப்பட்டு தலைச்சுமையாக இதை கொண்டு வருவாங்க. ஒரு ஆள் பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 800 ரூபா 700 ரூபாய்க்கு உண்டான அந்த புல்லுக்கட்டை சுமந்துட்டு வர்றது பெரிய ரிஸ்க்குங்க. அதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5000 கொடுத்தா கூட கட்ட முடியாது. நம்மளாம் அந்த கஷ்டத்தை கற்பனையில் கூட இப்போ நினச்சி பார்க்க முடியாதுங்க. அவ்வளவு வலி நிறைந்த ரொம்ப உலகத்தில் ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னா நான் இதை தான் சொல்லுவேன். அது இங்கேருந்து கண்கூட பார்க்குறவங்களுக்கு அது எவ்வளவு சிரமமான வேலைன்னு அது தெரியும். அப்படி தான் இங்கே போயிட்டுருக்கு. இங்கே பெருசாக எதுவும் தொழில் கிடையாதுங்க. விவசாய கூலி, அப்புறம் மேய்ச்சல், ஆடு மாடு மேய்க்கிறது, அப்புறம் இந்த மாதிரி காட்டில் இருக்கிற ஆர்கானிக்கு ஓரளவுக்கு அனுமதியோடு எடுக்கக்கூடிய ஆர்கானிக்கு எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்குறது தான் இவங்களோட பிரதான தொழிலாக இருக்குது. கூலிங்கிறதெல்லாம் வருமானங்கிறதெல்லாம் பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க. அதான் விஷயம். காலையிலிருந்து சரியான பனிங்க. மணி இப்போ 8 மணி ஆகுது. சுற்றியும் உயரமான மலைங்க. ஆனால் எதுவுமே கண்ணுக்கு தெரியல. காலையிலேருந்து சரியான பனி, குளிர். ஒரு வருஷமாக இந்த காட்டில் இந்த நாளுக்கு தான் காத்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க.
அற்புதமான கிளைமேட்டுங்க. எதிர்த்தாப்புல ஒரு பெரிய மலை இருக்குதுங்க. கொஞ்சம் வெய்ய வந்தால் தெரியும். ஆனால் இப்போ எதுவுமே தெரியலைங்க. கிளைமேட் வந்து சொல்லி மாளாதுங்க. வருஷ கணக்காக காட்டில் காத்திருந்ததுக்கு இந்த நாளுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. எதுவுமே தெரியலைங்க. இது நல்ல மலைச்சரிவுங்க, பெரிய மலைச்சரிவு. இதுக்கு கீழே தான் வெகு தூரத்தில் குப்பண்ண வீடு, தமிழரசி, ஜெகதீஷ் வீடு எல்லாம் இருக்குதுங்க. நான் மேலே உயரத்தில் இருக்கிறேன். இது கீழே குழியில் வெகு தூரம் பள்ளத்தில் இருக்குதுங்க. 4 மலைகளுக்கு நடுவில் குப்பண்ண வீடும் தமிழரசி, ஜெகதீஷ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வீடு. நான் மலை மேலே ஒரு குடிசையில் இருக்கிறதுங்க. நல்லா கொஞ்சம் வெடிஞ்சதுக்கப்புறம் தான் போகணும், ஏன்னா தடம் தெரியாது. இமேஜ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எந்த தடத்தில் போகிறதுன்னு தெரியல. தப்பாக்கப்பா போய் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டோம்னா ரொம்ப போயிடும். கொஞ்சம் பனி விலகட்டும்னு காத்திருக்கிறேன். 4:30 மணிக்கே விழுப்பி வந்துருச்சுங்க. சரியான குளிர். 4:30 மணிக்கு விழுப்பி வந்துருச்சு. இந்த குளிர்லேயே குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு வெளியே வந்து பார்க்குறேன் இப்படி இருக்குது. மணி இப்போ கிட்டத்தட்ட 8 நெருங்க போகுதுங்க. எப்படி இருக்குது பாருங்க கிளைமேட்டு. இது வந்து மலைச்சரிவுங்க, உயரமான மலைச்சரிவு. சோளக்காடுங்க, அது கீழே ஃபாரஸ்ட்டு. அந்த கீழ்குழியில் தான் குப்பண்ண வீடு. அப்புறம் அந்த இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஜெகதீஷ், தமிழரசியெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைக்கு படிக்கிறாங்கள்ல, அவங்க வீடெல்லாம் இருக்குது. காலையில் நல்லா பொழுது கிளம்புனதுக்கப்புறம் தான் போகணும். தடம் தெரிய மாட்டேங்குதுங்க. எந்த தண்ணி எங்கே பார்த்தாலும் தடம், இந்த மாதிரி கால் தடம் போகுதுங்களா. எந்த தடத்தில் இறங்குனா அங்கே வீட்டுக்கு போகலாங்கிறது எப்படி தெரியல. அதனால தான் கொஞ்சம் பனி விலகட்டு 1 மணி நேரமாக பார்க்குறேன், விலகவே மாட்டேங்குது. சரியான மிஸ்ட்டுங்க. அற்புதமான கிளைமேட். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த டிசம்பரில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குங்க. இந்த 30 நாளுமே இப்படி தான் இருக்கும். பொழுது கிளம்புறதுன்னு தெரியாது, பொழுது சாயறதுன்னு தெரியாது. இந்த வருஷம் 12 மாதம் முழுக்கவுங்க இந்த மாதத்துக்காக தான் நான் காத்திருப்பேனுங்க. ஏன்னா இந்த மாதிரி வேறு எந்த மாதத்துலையும் இந்த மாதிரி இப்படி ஒரு கிளைமேட் இங்கே அமையாது. நீங்கள் பழைய காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏப்ரல் மேலெல்லாம் எப்படி இருக்கும், தண்ணியெல்லாம் சாவணும், காடே வறண்டு கிடக்கும், பார்க்குறதுக்கு கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கும். அப்போல்லாம் இது நினச்சிக்கிறது மறுபடியும் இந்த டிசம்பர், ஜனவரி எப்போ வரும் அப்படின்ட்டு. எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதத்துக்கோசரம் வருஷக்கணக்காக காத்திருந்தாலும் தப்பு இல்லைன்னு தோணுங்க எனக்கு. சுத்தமான காற்றுங்க. அப்படியே மூச்சுக்குழாயில் அப்படியே அந்த பனியோடு சேர்ந்து அந்த சுத்தமான காற்று இறங்குறது நல்லா உணர முடியுது. நம்ம நகரத்தில் அப்படியா, இந்நேரமே தடன்னு டீசல் புகை கக்கிட்டு போயிட்டுருப்பான் ரோட்டில். இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இன்னும் கொஞ்சம் பொழுது கிளம்பிட்டுங்க. அப்படியே கிளம்ப கேப்சர் பண்ணுறேன். அப்படியே பாருங்கள். இதெல்லாம் யானைக்காடுங்க. இப்போ தான் கொஞ்சம் ஆனைகளும் கொஞ்சம் கீழே போயிருக்கும். மேலெல்லாம் எனக்கு தலைக்கு மேலெல்லாம் சோளக்காடுங்க. இது ஃபாரஸ்ட் லைன் கொஞ்சம் ப்ரைவேட் லேண்டுன்னு வைங்களேன். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகக்கூடாது இந்த நேரத்தில் எல்லாம். போகிறதும் தப்பு. பிடிக்குது பாருங்க. பன்னிக்கு நிறையா வருங்க. சோளக்கருது போட்டு போகிற சோளக்கருது வேறு வச்சுருக்குறாங்களா, அதில் போட்டை வாங்கி நல்லா பால் கருது முற்றி நிற்கிது. ஊரை பன்னிக்கு ஊர்பட்ட பன்னிக்கு வரும் பாவம் மக்க. இந்த காசுக்கு மரக்காசுக்குமே காத்துட்டு கிடக்கணும் வெடிய தூக்கம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல். அது ஊரடி இருக்கிறவங்கள கூட கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். பாங்காட்டோரத்தில் தோட்டங்காடு வச்சுருக்கிறனால 6 மாதத்துக்கு 3 மாதம் வெள்ளாமைங்களா, இந்த 3 மாதம் தூங்க முடியாதுங்க.
எந்த நேரம் எது வேணால் வரும். அரை மணி நேரம் தூங்கிட்டாலும் முடிஞ்சு போச்சு. 3 மாதம் வெள்ளாமல் நாசமாக போச்சு. வருஷத்துக்கு ஒரே வெள்ளாமல் தான். இந்த 3 மாதத்து சோளக்கருது தான். வருஷம் முழுக்க எதுக்காக தான் பாடுபடுறான். காட்டை திருத்தி 3 அளவு 4 அளவு போட்டு காட்டை திருத்தி வழி சோளத்தை வாங்கிட்டு வந்து இறச்சி அதே பயிர் பண்ணி அதே கருதடித்து வியாபாரிக்கு ஏற்றி விடுற வரைக்கும் அந்த 3 மாதம் தூக்கமே இருக்காது. 3ங்கிறது 4 மாதம் 4.5 மாதம் கூட ஆயிரும். இந்த வருஷமெல்லாம் பொங்கலுக்கே சோளம் போட முடியாதுன்னு நினைக்கிற பொங்கல் கழிஞ்சு தான் போடுவாங்க. அது வெறும் குவிண்டால் 2000 2200 1600 700க்கு போன காலம் உண்டு. இந்த வருஷம் எப்படியே தெரியல. 3 மாதம் இந்த காட்டோரத்தில் இருக்கிற மக்களுக்கு தூக்கம் கிடையாதுங்க. அப்படித்தான் ஏதாவது லாபங்கிற வார்த்தைக்கு வந்து அகராதிலேயே கிடையாது. இது காட்டு வெள்ளாமையில் லாபங்கிற வார்த்தை வந்து அகராதிலேயே கிடையாது. நட்டங்கிற வார்த்தை தான் அதிகமாக புழங்கு. அப்பேற்பட்ட விவசாயம். இந்த மக்களும் காட்டு விட்டு போக முடியாது. இந்த காடும் மக்கள் விடாது. என்ன பண்ணுறது? எப்படி இருக்குது வேறு கிளைமேட் படால. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குதியா. நேரெல்லாம் சோளக்காடுங்க. திரும்பி போனால் எதில் இறங்குறதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. தூரம் பாங்காடு இந்த பக்கம். இது நமக்கு தேவையில்லை. இதில் போகக்கூடாது. இதில் தான் இறங்கணும். எனக்கு தடம் தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு பக்கம் மாதிரி பாங்காட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிடணும். பாங்காட்டு தான் நம்ப முடியாது. தெரிஞ்சால் போகலாம், தெரியாமல் இறங்கக்கூடாது. எப்படி பார்த்தா கொஞ்சம் கம்மி வரைக்கும் ஆகுதுங்க. இந்த மாதிரி நிமிஷத்துக்கோசரம் வருஷக்கணக்காக காத்திருந்தாலும் தப்பு இல்லைன்னு தோணுது. அப்படி இருக்குதுங்க ஃபாரஸ்ட்டு கிளைமேட்டு. வேறு இது மலைச்சரிவுங்க. இதில் தான் கீழே இறங்கி போனால் தான் இது வழியாக தான் கீழே இறங்கணுங்க. இது வழியாக கீழே இறங்கி போனோம்னா குப்பண்ணனையுமே இது என்னடா அது பழிவுங்குது. குப்பண்ணனையுமே தமிழரசி ஜெகதீஷையும் போய் பார்த்துடலாம். ஆனால் இறங்கணும் ஒரு 4-5 கிலோமீட்டர் இறங்கணும்னு நினைக்கிறேன். ஏன் பழிவுன்னு மின்னுதுக்கிறோம் காலையில் என்னன்னு தெரியல. இருங்க அங்கே போயிட்டு கூப்பிட்றேன். சரியா? ரெண்டு தடவையா? நேற்று ராத்திரி வந்துருச்சுங்களா? எத்தனை மணிக்கு? அடே அலிமாட் பண்ணி போடுதா? முடிக்கிட்டீங்களா? அட ஒன்னா கொம்பானையா? தூங்கிட்டீங்களா? சுத்தி ராய்க்காடு வேற பூந்துதுன்னா ஒரே சொல்லிட்டு போடு. பழத்துல வந்துட்டு பழத்தையே போயிடுதா? அதான் அதான் ஒத்த
ராத்திரி யானை வந்ததுங்களா? ஆமாங்க. வந்து அப்புறம் அந்த இடத்துல வந்து கீழே இறங்கி அப்புறம் குறிக்காலாக வந்து அப்புறம் பள்ளமே போய் கொழுக்காட்டற மேலே ஆயிடுச்சு. ஒத்தையா? ஒத்ததான். கடுவனா? கொம்பு அடே 4 நாளுக்கு முன்னாடி வந்ததாமா? 4 நாளைக்கு முந்தி வந்துட்டு அப்புறம் வரல. 2-3 நாளாக காணுங்க. அப்புறம் நைட்டு வந்துச்சு. நைட்டு வந்துடுது. என்ன பண்ணும் பாவம். அதுதான் தீனி இல்லாத அதெல்லாம் ஒரு நாளைக்கு 250-300 கிலோ தீனி வேணும். கண்டிப்பாக பாங்காட்டுக்கு என்ன இருக்குது? ஓஞ்சந்தாலையுமே அதுதான் கொஞ்சம் உடப்பேன். அதெல்லாம் உருவித்தோன்னா 250 கிலோ சேரும் ஆபத்துக்கு. அப்புறம் வர வேண்டியது அப்புறம் காடு காடா. நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன கருதா இருக்குதா? ராவி விளைஞ்சிடுதா? சூப்பர். வா. எங்க தமிழரசி ஊருக்கா? பள்ளிக்கூடம் லீவு. சரி யாருங்க வாரேன். தண்ணி போய் பார்த்துட்டு வரேன். தண்ணி போகுதா? காதல் கேட்கறதுக்கு சந்தோஷமாக்குதுவோம். வேசையில் 2 மாதம் வந்து இங்கே இருந்து அதான் தண்ணிக்கு பட்ட வாடு. அது இங்கே கூட கொஞ்சம் ஏதோ ஊறுது. குப்பை நோட்டுக்கிட்டே எல்லாம் வை கொடுமை. 2000 குழி தோணும் தண்ணிக்கு. அப்பவும் ஒரு குடம் தான். ஒரு குடம் கூட இல்லை, ஒரு தொட்டி. ஒரு வாரம் ஆகிடுது. நேற்று வந்துருக்குது ராத்திரி. சத்தம் போட காட்டிங்க இது இருக்கு. ஓ நைட் வந்தது வந்துங்க கணக்கு. அதில் கீழே அந்த தாருக்குள்ளே பூந்து கொழுக்காடு வந்து அப்புறம் அதுக்குள்ளே இழுத்து வந்து நாங்கள் பேட்டை அடிக்க காட்டிக்கும். இது இல்லைன்னா கடவுள் மேலே வராது. ஓ அப்புறம் பேட்டை அடிக்க காட்டிங்க. அண்ணன் பேட்டை போட்டு அணுகுண்டு போட்டோம். அப்படி அப்புறம் கீழே பள்ளத்தில் இறங்கிடுது. தண்ணிக்கு தான் கரும்பு வெகு சிரமம். தட்டி விட்ட பல்லு போட்டெல்லாம் போயிட மாட்டேன். பெரிய சீவனாக இருக்குது. காலையில் இத்தனை கிளம்பு இருக்குது. கொம்பு தச்சோடி சீவனப்பா பெரிய ஆணையாட்டுக்குது. இந்த இதில் போட்டு மிதிச்சுக்குது பாரு. பரவாயில்ல, தண்ணி பார்க்கங்காட்டி தான் ஆசையாக இருக்குது. ஏன்னா வேசையில் நீங்கள் எதாவது சோறாக்கணுமா? ஆயிட்டுக்குது. தூக்கிப்பா கேட்குதா? அதான் உங்களுக்கு குழம்பு பரவாயில்லையாண்ணா? கையே தண்ணி கண்ணாடியாட்டுக்குதுவோ குடி தண்ணி. ஏதோ 2-3 மாதத்துக்கு பிரச்சனை இல்லை. மாடு துல்லியண்ணா? அதான் மேவு தான் கலக்குள்ள பிடிக்காதுல்ல. பாங்காட்டுக்குள்ள ஒருத்தரும் போகிறதில்ல. அது முன்னாலேயே ஆனை சிறுவா எல்லாம் நிற்கிதாம்மா. அங்கே மேற்காட்டில் ஒரு கடை, நல்ல சாமி கடாயவே பிடிச்சிட்டு போயிடுதாம்மா. குரகாட்டில் விட்டு சிறுத்தை குப்பங்காட்டுக்கு அந்த முடக்கு, இந்த தங்கவேல் காட்டு முடக்கு இருக்குதுல்ல, அது கிட்டிங்களாம்மா. நேற்று வந்து கத்தி கிடந்தது. அப்புறம் எல்லாம் முடுக்குனாங்க. அதுதான் இங்கே வந்துருக்க மாட்டிருக்குது. மேலே மேல்பட்டியில் தங்கியிருந்தேன். மடுவில் தண்ணி கிடக்கு, குடிக்கிற மாதிரி குடிச்சுக்கலாம். இப்போ தண்ணி கிடக்குது. ஒரு சில அரிசி இருக்குதுப்பா, மறந்துட்டும் பாரு. அது இப்போ எடுத்து வந்தேன். அங்கே புளிய மரத்தம் இருக்குது, போய் தூக்கிட்டு வந்துடலாமா? மறந்துட்டும் பாரு. உப்பு நோட்டு 2 சிப்பும் போட்டோம்.
சரி அங்கே அரிசியே இல்லை, அப்புறம் என்ன பண்ணுறது? இன்னொரு சிப்பு இருந்தது, சரி வந்து எடுத்து கொடுத்துடலாம். நடுறதான்ப்பா கரும்பு. ராய் போட்ட வாங்கிட்டு தான் இருக்குது, கொஞ்சம் அடிச்சா போ. எல்லாத்துக்கும் போட்டு அடிச்சிட்டிங்களா இருக்குதே? பரவாயில்ல பரவாயில்ல, சோத்துக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு மாதம் போகணும் மாட்டேங்குது, 10 நாள் போகணும். மழையிடணும். இன்னும் மழை இல்லையாப்பா, இந்த பனி தான் பெய்யுது. மழை வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆமாம், நல்லாவே திரும்பிடுது. இப்போ பரவாயில்லைங்க, ஏதோ பொழுது விழுந்தாத்தாவே அது ராத்திரியில் தான் வருது. வெள்ளம் தண்ணியும் பாங்காட்டில் கிடக்குதா, அப்புறம் வெள்ளாமைக்கு ஆள் தூங்கு கடைசியில் வரலாம். அப்படி ராத்திரி 10 மணி 11 மணிக்கு மேலே வருது. வேசையில் பொழுது இறங்குனா சரி, மாலை மசங்கன்னா வந்துட வேண்டியதுதான். தண்ணியும் இல்லை, தீனும் இல்லை, பாவம் ஆணைக்கு ஆளாக பறக்கு. இந்த ஏத்தந்தாப்பா கரும்பு முட்டிக்கிட்டியெல்லாம் வலிக்குது. ஐயோ சாமி, ஏன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு பாரு ஒரு நடை, எனக்கு எத்தனை நடை? உங்களை வந்து பார்த்து கூட்டிகிட்டு போகிறது ஒரு நடை, மறுபடியும் திரும்பி வாரது ஒரு நடை, மறுபடியும் திரும்பி போகிறது ஒரு நடை, மறுபடியும் குப்பனை போய் பார்க்குறதுக்கு அங்கே ஒரு 4-5 கிலோமீட்டர் ஒரு நடை. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 கிலோமீட்டர் நடந்தே சலிக்கிறேன் பக்கருமா. அது ரோடாக இருந்தால் கூட பரவாயில்ல, இது குண்டும் குழி ஏற்ற இறக்கும். அப்பா பள்ள தண்ணி அள்ளி அடி குடிச்சிட்டு போட்டே வேண்டியதான். அப்படி மழை இந்த 2 நாளாக காணும். அப்பா கல் குத்துதப்பா, வெறும் கல். அதான் முள்ளு கிச்சிடுது காலை. இல்லை உனி முள்ளப்பா, இந்த உண்ணி செடி இருக்குதுல்ல, இந்த முள்ளு போட்டு பூரா கிழிச்சு தண்ணி ஊற்றுனா ஒரே எரிச்சல். தலையில் வச்சுக்கணும், உங்களுக்கு வேர்த்து பூச்சி போச்சு பாவம். ஓரமான கொஞ்சமா மீறியெல்லாம் எங்கே நம்ம கையில் தூக்கிட்டு வராது. புழு உளுந்து பலாக்காய் தூக்கிட்டு போறாரு. எங்கே ஆனை வந்து எங்கப்பா பலாக்காய் கொண்டு வரேன். ஏன் அங்கேயே போடுறது? ஆனை வந்து வீட்டுக்கு வெறு மரத்துக்கே பாரு. ஆமாம், அதெல்லாம் வருஷ கணக்காக மறக்காதப்பா. ஒரு தடத்தில் வந்து ஒரு வட்டாயத்தில் மரத்தை கண்டுடுதுன்னா வகுத்தில் இருக்கிற குட்டிக்கு பேர் சொல்லு, அங்கே ஒரு மரம் இருக்கிறது போடா அப்படின்னு. ஆமாம், ஆனால் வகுத்தில் இருக்கிற குட்டிக்கு பேர் சொல்லி, இந்த தளத்தில் போனீங்கன்னா இப்படி ஒரு மரம் இருக்குது, அங்கே போனால் பழம் இருக்குமாடா, போய் சாப்பிட்டு வந்துக்கா, பண்டம்பாடி வச்சுருப்பாங்க, தொந்தரவு வேணா வந்து சேரு அப்படின்னு சொல்லி அனுப்பு. நான்லாம் கிட்டத்தையே போயிருக்கேனப்பா, ஒன்றும் பண்ணதில்லை. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கு, தரிசுன்னு ஒரு கம்மல் போப்பானா போயிரு.
தாளிக்கிறதெல்லாம் இல்லை, வெறும் வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, எண்ணெய் ஊற்றிட்டுங்களா? தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய். சூப்பர். கொஞ்சம் காரம் போலையா? போதுமா? ஊற்றணும், தேங்காய் ஊற்றணும்.
உப்பு சரியா இருக்குமாய்யா? நல்ல இந்த குளிருக்கு சூப்பர். சாமி தாயக்கத்தோட அப்படி எடுத்து போட்டான். சாமி எனக்கு தாயக்கட்டை கேட்டது உண்டு பொறி கேட்டதுன்னு தெரியல. 2 பேரும் போட்டுட்டோம். நான் தாயக்கட்டா நெட்டு சாமி பொரியாரு நடிச்சு. கரண்ட் வேண்டாம் சாமி, வச்சிடலாம். என்னாச்சுங்க பொறி சாப்பிட்டுக்கிறோம் வாங்க மக்களை சாப்பிடுவோம். போறதுக்கு முன்னாடி போட வேண்டாம்னு சொல்லாம எடுத்து அக்கா சாமியே வரட்டி வைக்க சாமி சரியான மேட்ச் சாமி இது வரட்டி வரட்டிக்கும் கார பொரிக்கும் சும்மா சூப்பராக இருக்கு. ஆமாம் சாமி நீங்கள் டீ மட்டும் வைக்க சொல்லுங்க, எப்படி போகுது நல்லா சூடாக வைக்க சொல்லுங்க. வரட்டிக்கும் கார பொரிக்கும் 10 அவங்க எடுத்தீங்களா? பவர்த்து வச்சுட்டாங்க சாமி. இது என்ன சாமி? இது சாமி கடலை என்ன கடலை? இது காப்பியே தான், வர காப்பி சொல்லுங்க. நல்லா வறுத்த கடலை தமிழர் சாப்பிடு சாமி. இருக்குது அதான் டம்ளர் அறுத்து அதை எடுத்து டீயை குடிச்சு காய் சூப்பர் போ. வறுத்துக்குள்ளாட்டு சாமி